2026 அம்புட்ட ஆசை யாருக்கான ஆண்டு? ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. பிரச்சனை நமக்கு அந்த ஹோட்டலுக்காரங்கடா. இந்த மஸ்கிட்டோ மது நடுவுல பூந்து ஆட்டின்னு இருக்கான். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்புட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. என்னை ஏன் கடைசியில் விட்டார்கள்? கடைசியா தானே வந்தீங்க கட்சியா களத்துக்கு. அதான் ஓப்பனிங் சீன்லயே அவமானமா. எப்ப ஆங்கர் ஒரு நிமிஷம் இருப்பா, தலையில பெயின் கிடைக்குது, கொஞ்சம் சுரஞ்சிட்டு வரா. தமிழ்நாட்டில் நாஞ்சில் சம்பத் பேசாத நாள் இல்லை. அட பாவமே, ரோட்ல போற ஆளு வேற ஆளு யாராவது கண்டுக்கிறீங்களா? இவனை போல் பேச ஆளில்லை என்று பெயர் பெற்றவன் நான். அச்சுச்சோ அவரா பயங்கரமான வராச்சே அப்படின்னு சொல்லுவா. அதான் போய் கேட்டு வந்துடுறோம். என்னை கடைசியாக விட்டதற்கு காரணம் 2 வயது குழந்தை தமிழக வெற்றி கழகம். அவன் என்ன குட்டியாவா இருக்கான்? அவன் சடப்பண்ணி மாதிரி இருக்காண்டி. ஒரு முக்கியமான காலகட்டம். அநேகமா இதுதான் உனக்கு கடைசி சிரிப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். யுத்த காலம் சமீபித்து விட்டது. எப்படி நீ திரும்பி வர போறது இல்ல? எனக்கு இருக்கிற கவலை, நீ சேர்த்ததுக்கு அப்புறம் சேவிங் பண்ணிட்டு போதீங்கணுமா? வாக்காளர் பட்டியலில் என் பெயர் இருக்கிறதா என்கிற விவரம் தெரியாது போல நம்மளை பத்தி. தாவேக்கா மிகுந்த நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் 2026 வெல்ல முடியும் என்று. அதேதான் சார். 10 வருஷம் கீழ்பாக்கத்துல இருந்தேன். சிஎம் ஆகணும் சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் தான். அப்புறம் அப்படி இப்படி குணப்படுத்தி என்ன இந்த ஸ்டேஜில் கொண்டாந்து விட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நம்புகிறார். உங்களை பத்தி நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கேளுங்க அந்த பக்கம். விஜய், நீ ஒரு சினிமா தேவடியா? இன்னொரு ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் உருப்பட மாட்டாய். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நீ ஒண்ணும் சொல்லணும் போ. நாஞ்சில் சம்பத் டிபேட்ஸில் தொடங்குகிறேன். இப்பொழுது அதிகம் கேட்கிற வார்த்தைகள் அடுத்த முதலமைச்சர் விஜய். 2026 2 பேருக்கு நடுவுலதான் போட்டியே. சும்மா இங்கு ஒரு மாற்று அரசியலுக்கான தேவை தமிழகத்தில் இருந்தது. அந்த மாற்று அரசியலையும் மாற்றத்திற்கான அரசியலையும் கொண்டு வர வேண்டும் என்கிற தாகத்தோடு தான் தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டது. இந்த காசை ஜனங்களுக்கு என்ன செய்யும்? ஒன்னும் செய்யாது, தந்தா மட்டும் வாங்கும். இன்றைக்கு அதனுடைய வேகம் ஒரு துப்பாக்கியின் ஓசை விட அதிகமாக இருக்கிறது. கரூர்ல 41 பேர் செத்தும் போது எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட் கூட நான் பாக்கலையே. இவெல்லாம் நாட்டுக்கு அறிவுரை சொல்றான். ஆறு இந்த பரதேசியை உட்கார்ந்து கேட்டுக்கிட்டான். நாடு எப்படி வழங்கும்? நாங்கள் தோற்றாலும் ஜெயித்தாலும் களத்தை விட்டு என்னைக்கும் போறதில்லை. அதுவே உன்னை விட்டா போதும்னு தான் இருக்குது. அவர் செல்லுகிற இடமெல்லாம் கூட்டம் வருகிறது. அது என்னமோ மெய்யால இருக்கிறானுங்க, உன்னை கலாய்க்கு நெட்ல இருக்கிறானுங்க. கூட்டம் 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 கூட்டம், அப்படி ஒரு கூட்டம் வருகிறது. அண்ணன் வராப்புல, அண்ணன் நம்மளுக்கு புதுசா ஏதோ ஒண்ணு பண்ணுவாப்புல. என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணுவாருன்னு தலைவா, அவர் தமிழ்நாட்டே ஒரு மாத்துவாப்புல. ஆமா, மக்களுக்கு ஒண்ணுனா இந்த விஜய் வந்து நிப்பா புடுங்கிருப்பாரு. அப்படியே ஒரே புடுங்கி இங்க நின்றுப்பாரு. எனக்கு தெரிந்து பல கூட்டங்களை நடத்தியவன். ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. பல கூட்டங்களில் பேசியவன். சொல்ல வந்த விஷயத்தை நேர சொல்ல போறியா இல்லையா? அது ஒண்ணு இல்லையா. ஆனால் இன்றைக்கு விஜய்க்கு வருகிற கூட்டம் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் எந்த தலைவனுக்கும் கூடவில்லை என்பதுதான் உண்மை. இல்ல, வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். எத்தனை தொகுதி ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க? தல ஜெயிச்சிருவாரு. தல நம்மளுக்கு தெரிஞ்சா ஜெயிச்சிருவாரு. இதற்கு இது பதில் இல்லையே. ஆட்சி அமைக்கனா ஒரு குறிப்பிட்ட தொகுதி ஜெயிக்கணும்ல. தல இவரு ஜெயிச்சிருவாரு. தல ரசிகர் கேக்குறேன் உங்கள்ட்ட. 30 தொகுதியில ஜெயிச்சிருவாரு. 30 தொகுதியில இவனுங்களோட அடுத்த 3 மாசம் எப்படி சமாளிக்க போறேனே தெரியல. ஒரு உண்மையை சொல்லவா? என்னடா சொல்ல போற? வீட்டுக்கு 2 பேர் தாவேக்காவுக்கு வந்து விட்டார்கள். போன பேட்டியில ஒருத்தர்னு சொன்னீங்க. இதே வேலையாத்தான் அலைகிறானோ. மாஸ் தான், abandon the great mass. ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா? மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். நாட்டு மக்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்றார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். ஓகே, அடுத்த ஒரு லைன் வருமே, அதை சொல்லுங்க. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். அடுத்த லைன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். அப்புறம் விஜய் அவர்கள் குறிப்பா மத்திய அரசை பத்தி பேச மாட்டேன். ஏன் சார் பேச மாட்டீங்க? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல.
உங்களுக்கு சொத்து வரி, தண்ணி வரி, அப்புறம் சுங்க வரி, வருமான வரி, ஜிஎஸ்டி இதெல்லாம் கட்டியிருந்தா தெரியும் சார். பிளாக்ல வாங்குறவங்களுக்கு கஷ்டம் தெரியாது சார். ஆனா இங்க பாருங்க, தொழிலை பத்தி பேசாதீங்க. நான் உங்க தொழிலை பத்தி பேசுறேனா? அவருடைய கட்சி கொடியில் தமிழர்களினுடைய போர் யானையை அவர் கட்சி கொடியில் பதிவு செய்தார். அது எங்கள் சேர நாட்டின் அடையாளம். என்ன சலசலப்பு? ஓகே ஓகே அமைதியா இருங்க சார். இல்ல அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அவர்கள் அப்படியே வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இவ ரொம்ப யோக்கியம். காற்றை கூட கைது செய்ய துடிக்கிற இளைஞர்கள் அவர் பக்கம்தான் இருக்கிறார்கள். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். டிவிக்கு ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க பிரதர். சொல்றா. முதல்ல அவரை பேச சொல்லுங்க. அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. டிவிக்கு ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்கண்ணா. புரியல. டிவிக்கு ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க. டிவிக்கு சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறின்னு. இன்றைக்கு 2026 தளபதி விஜய்க்கு அப்படிப்பட்ட தம்பிகள் கிடைத்திருக்கிறார். ஓ அப்படியா? சின்ன சேலம் புதிய பேருந்து நிலைய பகுதியில் ஓட்டுநர் 500 ரூபாய்க்கு சில்லறை மாற்ற சாவியுடன் ஆட்டோவை விட்டுவிட்டு கடைக்கு சென்றுள்ளார். அப்போது அருண்குமார் ஆட்டோவை திருடிவிட்டு மாயமானதை கண்டு ஓட்டுநர் சொக்கன் அதிர்ச்சி அடைந்தார். திருடப்பட்ட ஆட்டோவில் இருந்த திமுக அடையாளங்களை ஒரே நாள் இரவில் மாற்றி தாவேகா ஸ்டிக்கர்கள் ஒட்டி பூஜை செய்ததும் நம்பர் பிளேட்டை மட்டும் மாற்றாமல் விட்டதும் தெரிய வந்தது. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? தம்பி, உன் இஷ்டப்படி என்ன ட்ரெயினுக்கு வெளியே தள்ளிவிடு. தாவேகா தள்ளி போட முடியாத தாகம், அணைக்க முடியாத நெருப்பு. அது ஒரு கரண்டிய மோந்து இந்த வக்கப்போர்ல ஊத்து, வக்கப்போர் எரிதான்னு பாப்போம். சீன பெருமதில் போல் தமிழர்களின் மானம் காக்க பிறந்த பெருமதில் தாவேகா. அதுதான் நாளைக்கு ஆளும். என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. ஆனா வரக்கூடிய 2026 களம் எங்களுக்கான களம். ஆம்பளைங்களை சந்தோஷப்படுத்துற தொழில் ஆண்டவன் புண்ணியத்துல ஓஹோன்னு ஓடிட்டு இருக்கு. இவ்வளவு நாட்களாக நாங்கள் விதைத்த நாங்கள் 2026 அறுவடை செய்வோம். 2026 நாம் தமிழர் கட்சி ஆட்சி மலரும். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. ஒரு முறையும் உங்களை தேர்ந்தெடுக்கல அப்படின்னா இந்த தடவை பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டையை தகர்ப்போங்கிற இடத்துக்கு வந்திருக்கோமா? மூன்றாவது பெரிய கட்சியா நான் தமிழர் கட்சியை சொல்றேன். யதார்த்தத்தை பேசணும். சும்மா கொள்கையை பேசிட்டு தமிழ் தாய் குச்ச குரல்ல பேசிட்டு 2 திருக்குறள் சொல்லிட்டு அது கிடையாது. ஏதாவது கல நிலவரத்துக்கு வரும். என்னடா என்கிட்ட அழகு இல்லையா, அறிவு இல்லையா, திறமை இல்லையா, பாடி இல்லையா? பக்கத்துல அருவா இல்லையா? அவன் அப்படியே வெட்டிடுறேன். ஆனா வரக்கூடிய 2026 களம் எங்களுக்கான களம். ரிட்டையர்ட் ஆகிறவர்கள் இதைத்தான் சொல்ல போறேன். இப்ப எல்லாத்தையும் சொல்லிட்டா எப்படி? ஜிப்ப ஒழுங்கா போட்டு போய் குழப்ப பாருப்பா. ஆனா இதே பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா மூன்றாவது பெரிய கட்சியா நீங்க இருக்க மாட்டீங்க. தாவேகா முந்துது. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கத்தில் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.